அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக மாற்றிக் கொடுக்கிறது, அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த விஷயங்கள் உருவாக்குகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு புதனின் வக்ர நிவர்த்தி, சூரிய பெயர்ச்சி மற்றும் குருவின் வக்ர நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் நன்மையை அள்ளி தரும் அற்புதமான அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் பெறுவதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அதே போன்று மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தை விட்டு சூரியன் விலகி 9ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. எனவே இனி வரக்கூடிய தருணம் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு பல கிரகநிலைகள் விலகக்கூடிய தருணமாக அமைவதால் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்கலாம். ராசியின் அதிபதியான சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறாருங்க. எனவே நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் உண்டு. சந்திரன் பல கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வரும் இந்த வாரம் என்பது பல புதிய திருப்பங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் அவர் அஷ்டமத்தில் வரம் வரும்போது சற்று கவனத்துடன் இருப்பது நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் விரயத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் பெறுவதை விட விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை குரு பகவான் மாற்றி நன்மை நிறைந்தவையாக கடகராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. சொத்துக்களை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி நிச்சயமாக உண்டு. புதிய வருவாயை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. அலைச்சலும் படிச்சுமையும் அதிகரித்தாலும் ஆதாயமும் லாபமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக 9ஆம் இடத்தில் சனி வலம் வருகிறார். நவ கிரகங்களிலே மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 9இல் வலம் வருவது உறுதியாகவே அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருவதால் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மேம்படுத்தி கொடுக்கிறாருங்க. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் சக பங்குதாரர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மேம்பட்டு அவர்களுடைய உறவு வலுப்படுவதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல புதிய சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக சனியின் அமைப்பால் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அபரிவிதமான நன்மை உறுதியாகவே கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சனி பகவானுடன் இணைந்து சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடன் உஷ்ண கிரகமான சூரியனும் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட வருமானம் உயரும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பரப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி பயம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது.
அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9இல் உச்சம் பெற்று தொழில் வளத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் முதலீடுகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குறிப்பாக இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை செவ்வன செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். குறிப்பாக இந்த வேளையில் அரசியல் சதுரங்கத்தில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. அதே போன்று நீங்கள் நினைப்பதை விட அரசியல் மற்றும் கலைத்துறையில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக கைகூட போகிறது. இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார், தனத்தில் கேது இருக்கிறார். ராகுவுடன் இணைந்து வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார், மங்களகாரகரான செவ்வாயும் இருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ராகுவுடன் அவர் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இரு கிரகநிலைகள் மட்டுமல்ல, புதனும் அங்கு அஷ்டமத்தை முழுமையாக வலுப்படுத்துவதால் 3 கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மனநிறைவு ஏற்படாத வகையில் சில சந்தர்ப்பங்கள் அமையலாம். எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். இது சரியான ஒப்பந்தம் என்று முடிவெடுத்து அதை செயல்படுத்தியதற்கு பிறகு அதைவிட இது சிறப்பானதாக இருக்கிறது என்று இன்னொரு வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது. எனவே எந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம். முயற்சி செய்த கூடிய விஷயங்கள் அனைத்திலும் முழுமையான வெற்றி உங்களை தேடி வரும். எனவே நிதானத்துடன் செயல்பட்டால் மிக சிறப்பான நல்ல ஒப்பந்தங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கைகூடும். இல்லை என்றால் சில மன வருத்தங்கள் அஷ்டமத்தில் இருப்பதால் ஏற்படும். தனஸ்தானத்தை கேது பலப்படுத்துவதால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த 4 கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் அனைத்திலும் கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.